பிரியமானவர்களே, இந்த காலை வேளை இந்த வார்த்தைகளை கேட்க வந்தவங்க யாவருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே அன்போடு வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இங்கே நாம் பார்க்கும்போது கூட இங்கே பவுல் பிலிப்பியர் சபைக்கு சொல்லும்போது சொல்றாரு, என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி, அல்லேலூயா, தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி, தம்முடைய தகுதியின்படி, தம்முடைய மனசின்படி. இப்போ ஸ்தோத்திரம், ஒரு மனுஷனுக்கு ஒரு காரியம் தேவைப்படுதுன்னா நம்ம என்ன செய்வோம்? போய் பார்த்துட்டு நமக்கு தகுதி என்ன இருக்கோ நம்ம தான் செய்வோம். அவங்களுக்கு ஒரு மனுஷனுக்கு இப்போ 50,000 ரூபாய் தேவைன்னா என்ன பண்ணுவோம்? 50,000 ரூபாய் முடியாதுங்க, என்னால ஒரு 10,000 ரூபாய் கொடுப்பேங்க. அதே மனுஷனுடைய தன்மை. ஏன்னா நீங்க நினைக்கிறது என்ன அவட ஃபுல்லா கொடுக்க முடியாது. என்னால நானும் ஒரு மனுஷன் தான், எனக்கு தேவை இருக்கு, அவள் தான் முடியும். ஆனா நம் தேவன் எப்படின்னா உங்கள் தேவைக்கு ஏற்றது அவர் கொடுப்பதுக்கு இல்லை, உங்கள் தேவைக்கு மிஞ்சிதான் கொடுப்பார். ஏன்? எதனால? இங்க சொல்லப்படுகிறது, என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி, வானம் சிங்காசனம் பூமி பாதப்படி, வெள்ளி பொண்ணு அவருடையது. ஸ்தோத்திரம், அவர் கொடுத்தால் யாராலும் கொடுக்க முடியாத அளவுக்கு ஆண்டவர் கொடுப்பார். அல்லேலூயா. என் தேவன் எப்படி கொடுப்பாருன்னா அமிக்கி ஆண்டவர் உங்களோட மடியிலே விழும்படி கொடுப்பார. நாம் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் கொடுக்கிற தேவன். அல்லேலூயா. மனுஷன் உங்களுடைய குறையை பார்த்தா கொஞ்சம் தான் கொடுப்பான், என்னால் அவள் தான் முடியும். ஆனா ஆண்டவர் அப்படி கிடையாது. உங்களுடைய குறையை மட்டும் இல்ல, அதுக்கு மிஞ்சியும் கொடுப்பார். ஏன் கொடுக்கிறாருன்னா அவர் ரேஞ்சு வேறு, நம்ம ரேஞ்சு வேறு, அவர் ரேஞ்சு வேறு. அல்லேலூயா. 2003 வருஷம் நினைக்கிறேன், 2003 தான் நினைக்கிறேன். அப்பெல்லாம் காபி பார்த்தா 5 ரூபாய் தான் காபியோடைய விலை. நானு தாம்பரத்துல இருந்து முடிச்சூர் போவேன். ஏன்னா அங்கே நான் படிச்சதான பைபிள் காலேஜ்ல எனக்கு வாத்தியாரா இருந்தார் பாஸ்டர் பால் டேனியல். அவர் வீட்டுக்கு நான் போவேன், அதை பார்க்க போவேன், என்னைக்காவது ஒரு நாள் போவேன். போன உடனே அவருக்கு ஜெபம் பண்ணுவாரு. ஜெபம் பண்ணி அவரோ இல்ல பாஸ்டமோ இருப்பாங்க வீட்டுல. நான் வரும்போது எனக்கு 200 ரூபாய் கையில கொடுப்பாங்க. எப்போ? 2003 கொடுத்து சொல்லுவாங்க, தம்பி போகும்போது காபி சாப்பிடுங்க. காபியுடைய விலை எவ்வளோ? 5 ரூபாய். அவன் கொடுத்த காசு எவ்வளோ? 200 ரூபாய். எத்தனை காபி சாப்பிடலாம் பண்ணாம? அவர் ரேஞ்சு என்ன? அவர் அடிக்கடி வெளிநாடு போவார். ஒரு காபி விலை இருக்கு, அவருக்கு தெரியும், பெரிய ஹோட்டல குடிப்பான்னு நினைக்கிறேன். அவள் தான் இருக்கும் அவருக்கு. அப்ப அவருடைய மனசுல என்னன்னா நான் எப்படி குடிக்கிறோனோ அதே தான் அவர் மைண்ட்ல இருக்கு. அதனாலதான் அவர் என்ன பண்ணுவார்? 200 ரூபாய் எனக்கு கொடுப்பாரு. அதே போலதான் என் ஆண்டவர் கூட அப்படிதாங்க. அல்லேலூயா. எனக்கு நமக்கு தெரியும் இல்லையா, அமெரிக்கா டாலர், ஒரு டாலர் எவ்வளவு? எனக்கு 80 ரூபாய் வச்சுக்கோங்க. ஒரு டாலர் அவனுக்கு 1 ரூபாய், நமக்கு 80 ரூபாய். அவனுக்கு 10 ரூபாய், நமக்கு 800 ரூபாய். அவனுக்கு 100 ரூபாய், நமக்கு 8000 ரூபாய். இப்போ நம்ம என்ன பண்றோம்? ஒரு பிச்சைக்காரனுக்கோ நம்ம எல்லாருக்கும் என்ன பண்றோம்? 100 ரூபாய் கொடுக்குறோம். இங்க அப்ப அவன் எவ்வளவு கொடுப்பான்? கொடுத்தா 100 ரூபாய் கொடுத்தா 8000 ரூபாய் கணக்கு. 8000 ரூபாய் கொடுத்தான் நம்ம நினைப்போம். 8000 ரூபாய் நமக்கு தான். அவனுக்கு எவ்வளவு இருந்தது? 100. அப்ப என் தேவன் ஒரு அமெரிக்காவுக்கே நம்ம அப்படி யோசிக்கிறோம். இன்னும் அதோட இருக்கு, இன்னும் இருக்கு. டாலர் மட்டுமே இல்லை, ஈரோ இருக்கு, இன்னும் அதான் ஜாஸ்தி விலை. யூரோப் கண்ட்ரி இருக்கிற அங்க அந்த காசு இன்னும் ஜாஸ்தி விலை. அப்போ ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு விலை இருக்கு. அவனுடைய மனசுல என்னது? 100 ரூபாய் தான் அவன் கணக்கு. நமக்கு 8000 ரூபாய், 100 ரூபாய். நான் ஆண்டு அதுதாங்க. அவரும் அப்படிதான். நமக்கு ஒரு தேவை இருக்கு, ஆண்டு நம்ம 1000 ரூபாய் அவர்கிட்ட கேட்கிறோம். நமக்கு அது 1000 ரூபாய், அவன் 1000 ரூபாய் கேட்கிறோம், அவர் 1000 தராரு. அவருக்கு கணக்கு பார்த்து அது 1000 ரூபாய் தான். அந்த 1000 ரூபாய் நம்ம 10,000 ரூபாய் மாட்டோம். உனக்கு 10,000 ரூபாய் தேவை, நம்ம 10,000 ரூபாய் கேட்கிறோம். ஆண்டர் 10,000 ரூபாய்க்கு என்ன பண்ண? 1 லட்சம் தராரு. ஆனா அவருக்கு அது 10,000 ரூபாய் தான். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி, அல்லேலூயா, அவருடைய மனதின்படிதான் ஆண்டு செய்வார. நீ கேட்பது கொஞ்சம் தான், அவர் கொடுப்பது கொஞ்சம் கிடையாது. அவருக்கு மனசுல என்ன தோணுதோ அதான் கொடுப்பாரு. இப்போ நம்ம நேசிப்போம், யாராவது மனைவியோ கணவனையோ தம்பியோ நம்ம நேசிப்போம். அவங்க ஊருக்கு போறாங்க. இப்போ அவனுக்கு தேவை எவ்வளவு? 500 ரூபாய் தேவைப்படும் ஊருக்கு போறதுக்கு, நமக்கு தெரியும். ஆனா நம்ம என்ன பண்ணுவோம்? அனுப்பு ஜாஸ்தியானா 2000 ரூபாய் கையில கொடுப்போம். அவனுக்கு தேவை எவ்வளவு? 500 ரூபாய் தான். நம்ம 2000 ரூபாய் கொடுப்போம். ஏன் கொடுப்போம்? நம்ம ரேஞ்ச்.
ஹல்லேலூயா. சாதாரண மனுஷனே இப்படி கொடுக்கும்போது, அப்போ நம்ம தேவனாகிய கர்த்தர் என்ன பண்ணுவார வந்து உங்களுக்கு தேவைக்கு மிஞ்சிதான் அவர் கொடுப்பாரு. அதான் இதை போட்டிருக்கு. ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நான் எப்பவுமே ஆண்டவர்கிட்ட ஒன்று கேட்கும் போது ஆண்டவர் கொஞ்சம் ஆண்டு கொடுப்பதில்லை மனுஷனை கொண்டு. ஆண்டவர் நாம் நினைப்பதற்கு மேலாக தான் கொடுப்பார். அது ஒரு 5,000 ரூபாய், ஒரு 10,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா தான் அது காசு அது இருக்கும் நமக்கு. ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இங்கே பவுல் இந்த சபையை குறித்து சொல்றாரு. அந்த நாட்களிலே எபேசி சபையாகட்டும், கலாத்தி சபையாகட்டும், மற்ற எத்தனை சபை இருந்தாலும் கூட இந்த சபை குறித்து பவுல் வந்து நல்லா புகழ்ந்து சொல்றாரு. வந்து நல்ல ஒரு சபை, ஹல்லேலூயா, நல்ல ஒரு சபைன்னு சொல்லிட்டு என்ன பண்றாரா வந்து இது நல்ல கொடுக்கத்தக்க ஒரு சபையா. இது வந்து எப்பவுமே நான் சொல்லுவேன், என் பையன் எப்பவும் சொல்லுவான், ஒரு விஷயத்தை நீ சொல்ல வேண்டும் என்றால் ஃபர்ஸ்ட் நீ கரெக்டா இரு, அப்புறம் எனக்கு சொல்ல கேட்பேன்னுவான். பாயிண்ட் அது அவன் சொல்லுவான். அது சொல்லுவான் அவன். காந்தி தாத்தா சொன்னாரா, அவங்க வீட்டுக்கு வரும்போது சொன்னாங்களா, இவன் வெள்ளம் சாப்பிட்டே இருக்கான், வெள்ளம் வந்து இவன் நீங்க சொல்லுங்க கேட்பான்னு சொல்லிட்டு. அவர் சொல்லவே இல்லையா, போயிட்டாரா. வந்து மறுபடியும் வந்தாராம், வந்து சொன்னாரா, தம்பி நீ வெள்ளம் சாப்பிடாதப்பா. சரி தாத்தா நான் வந்தவன். அப்ப அந்த அம்மாவுக்கு ஒரே ஷாக்க வந்து, அன்னைக்கே சொல்லிக்கலாமே நீங்க வந்து. அன்னைக்கு நானே சாப்பிட்டு இருந்தேன். நானே என்ன பண்ண போயிட்டு இப்போ வந்து 3 நாள் பிராக்டிஸ் பண்ணேன் சாப்பிடாம இருக்கிறதுக்கு. எந்த ஒரு காரியமே நம்மளை வந்து சாப்பிடாம நம்ம செய்யாம ஒரு காரியத்தை மற்றவங்க சொல்லும் போது செய்ய மாட்டாங்க. நீ ஃபர்ஸ்ட் ஒழுங்கா இருக்க. நம்ம ஒழுங்கா இல்லாம மற்றவங்க ஒழுங்குபடுத்த முடியாது. நம்ம பேச்சு சரியில்லாம மற்ற சரி பண்ண முடியாது. வந்து எதுவுமே வந்து 2வது வந்து டவலை கட்டிருக்காரு, வாங்க குளிச்சு வந்திருக்காரு. குளிச்சுட்டு வந்து கேலண்டர் அங்க போய் கேலண்டர் கும்பிடுறாரு. மறுபடி எந்த பக்கம் ஒரு வசனம் போட்டு அதை பார்த்து கும்பிடுறாரு. ஏன் நம்ம வீட்டுல நமக்கு தெரியும் சாமி ரூம் ஒன்று இருக்கும். நம்ம சாமி முன்னாடி என்ன பண்ணுவோம், எல்லாரும் போயிட்டு கும்பிடுவோம். போயிட்டு அங்க நிறைய சாமி இருக்கும், வந்து இங்கே கும்பிடுவோம் எல்லாம். அதே மாதிரி அவர் என்ன பண்றாருன்னா வந்து எங்கெங்க வசனம் இருக்கும் அங்கெல்லாம் என்ன பண்றாரு, போயிட்டு அவர் குளிச்சுட்டு வந்து டவலை கட்டி கும்பிடுறாரு. அவருக்கு தெரிஞ்சது என்னது, அவர் சாமி கும்பிடுறாரு. அவர் மனசுக்குள்ள ஏதோ வேண்டாரு, அது யாருக்கு வெளியே தெரியாது. இப்போ மனுஷனுடைய மனசு கஷ்டப்படுத்தி நீ ஜெபம் பண்ண ஆண்டு ஜெபம் கேட்க மாட்டாரு. ஆண்டவர் கேட்பாரா? இவரு அவருக்கு என்ன தோணுதோ அது ஜெபம் பண்றாரு. இந்த 2 பேர் ஜெபத்தை ஆண்டவர் பாப்பா, யார் ஜெபத்தை ஆண்டவர் கேட்பா தெரியுமா? வந்து ஜெபம் தான் கேட்பார். ஏன்னா மற்ற யாரும் கஷ்டப்படுத்தல, காயப்படுத்தல, தேவையில்லாம பேசல. சொல்றானே, பாவியாக மனுஷன் மேல் கிருபையாயிரும் ஆண்டவர். சொல்ற பெரிய நீதிமன்ற மாதிரி, நான் பாஸ்டிங் இருக்கேன், நான் அதை பண்றேன், நீ என்னன்னா பண்ணிக்கோ. ஆனா மத்த நீ மனசு கஷ்டப்படுத்தி நீ ஜெபம் பண்ணா ஜெபம் ஆண்டவர் கேட்பாரு. ஹல்லேலூயா.